அனைவருக்கும் வணக்கம். அது சேலம் மிளகாய். இது மிளகாய் வந்து வீட்டில் மிளகாத்தூள் ஆகிட்டுருக்கு. மிளகாய் அரைக்கிறதுக்கு இந்த மிளகாய் வந்து 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். தனியாக பாருங்கள், 2 கிலோ தனியாக. ஓகேங்களா? இது வந்து காஷ்மீர் சில்லி, காஷ்மீர் மிளகாய் தூள். காஷ்மீர் மிளகாய் அரைக்கிறதுக்கு குடி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், புழுங்கல் அரிசி 50 கிராம், பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கோம். மிளகு வந்து 100 கிராம், ஜீரகம் மிளகு 100 கிராம் எடுத்துருக்கோம். சோம்பு வந்து 50 கிராம் எடுத்துருக்கோம். கடுகு 50 கிராம், வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். பாசி பயிறு 50 கிராம், ஜீரகம் 100 கிராம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சுருந்தோம். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? மிளகாய் சூப்பரான கலர், அருமையாக இருக்குது. இது வந்து கலருக்காக காஷ்மீர் மிளகாய் 1/4 கிலோ. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பறிக்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டை, லவங்கம் அதில் கூட கொஞ்சம் கசகசா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ இந்த முறை வந்து அதெல்லாம் போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் கசகசா, பட்டை, லவங்கம் கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேங்களா? வந்து பாருங்கள், தேவையான பொருள் எல்லாமே இதாங்க. 1 kg மிளகாய் வந்து 2 kg தனியாக எடுத்துக்கோம். 1/4 kg காஷ்மீர் சில்லி எடுத்துக்கோம். இதெல்லாம் அளவு எவ்வளோ சொல்லி இதே அளவில் நீங்களும் வந்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி, சுக்கு காஞ்சி 2 பீஸ் எடுத்துருக்கோம். இது வந்து உடச்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இவ்வளோ பொருள் வச்சு சூப்பராக நான் இப்போ மிளகாய் வந்து இப்போ காய வச்சிடலாம். வெயிலில் மிளகாய் காய வச்சுட்டு மற்ற ஐட்டம் எல்லாத்தையும் க்ளீனாக வறுத்துடலாம். ஓகேங்களா? வறுத்துட்டு நம்ம சூப்பராக செய்யலாம். அதே நம்ம வெயில் வந்து இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து இந்த மிளகாய், மல்லி இது எல்லாத்தையுமே வறுத்து கூட செய்யலாம் வெயில் இல்லாத டைமில். இப்போ வந்து வெயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த மிளகாய், மல்லி மட்டும் வெயிலில் காய வச்சிடலாம். இது எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வறுத்துட்டு சாயங்காலம் சூப்பரான ஒரு மிளகாய் தூள் அரைச்சிடலாம். ஓகேங்களா? அப்புறம் மல்லி வந்து க்ளீனாக வெயிலில் காய வச்சிட்டோம். வெயில் வந்து அதிகமாக காஞ்சிட்ருக்கு. அதிகமாக வெயில் காயும் போது நம்ம 1 நாள் காய வச்சா போதுமாக இருக்கும். அதே வந்து வெயில் கம்மியாக இருந்தால் 2 நாள் காய வேண்டியது இருக்கும். மிளகாய் கூட க்ளீனாக காய வச்சிட்டோம். சூப்பரான கலரில் மிளகாய் இருக்குது. இது காஷ்மீர் மிளகாய் தனியாக காய வச்சுருக்கோம். ஓகேங்களா? வெயில் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதால இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு வெயிலில் கொட்டினா சாயங்காலம் ஒரு 4 இல்லை 5 மணிக்கு எடுத்துடலாம். அது வரைக்கும் காய்ஞ்சா போதுமாக இருக்கும். சூப்பராக காஞ்சிரும். இப்போ இந்த வீட்டில் வாங்குகிற மிளகானா போய் க்ளீனாக இருக்கும். கடையில் வாங்குகிற மிளகான்னு பாருங்கள், இந்த மிளகாயில் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு மண் கட்டிலாம் இருக்குது. மண் கட்டி இந்த வேஸ்டேஜ்லாம் இருந்தது, அது க்ளீனாக சுத்தம் பண்ணியிருக்கேன். சில யாரும் மிளகா அரைக்கும் போது பார்க்காம போட்டு போகிறீங்க. கடையில் வாங்குகிற மிளகாவில் ஏதாவது வந்துடும். அது இந்தளவுக்கு மண் கட்டியிருக்கு. இந்த அப்படியே மண்ணில் போட்டால் அப்படியே அரைச்சி போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிளகா வந்து சுத்தம் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டில். பாருங்கள், இந்த அளவுக்கு மண் கட்டி கடையில் உள்ள மிளகாயில் இருக்குது. தெரியுதுங்களா? அதனால் கடை மிளகாய் எப்போ ஆனாலும் மிளகாய் வந்து சுத்தம் பண்ணிட்டு க்ளீனாக மிளகாய் என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படியே க்ளீனாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீனாக சாயங்காலம் மிளகாய் அரைச்சிடலாம். மல்லி தனியாக காய வச்சுருக்கோம், மிளகாய் தனியாக காய வச்சுருக்கோம். 1 நாள் காய்ஞ்சா போதுமாக இருக்குங்க. சாயங்காலம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மிளகாய் தூள் வீட்டுக்கு அரைச்சிடலாம். இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு அப்படி எல்லாத்துமே போடலாங்க. அருமையாக இருக்கும். ஓகேங்களா? க்ளீனாக காஞ்சதுக்கப்புறமா நமக்கு அரைச்சிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் கருவேப்பிலை வந்து கம்மியான தீ வச்சு இந்த வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் வறுத்துடலாம் மிளகாய் அரைக்கிறதுக்கு. ஓகேங்களா? நல்லா வறுத்தாச்சுங்க. அங்கே கருவேப்பிலை சூப்பராக உடையுது பாருங்கள். தெரியுதுங்களா? கருவேப்பிலை உடையணும். உடஞ்சா பல்சாலாம் சவுண்டு வரும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்தது மிளகு ஜீரகெல்லாம் வறுத்துடலாம். அடுத்தது பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது 3த்தையும் வறுத்து எடுத்துடலாம். அதாவது கருகவும் கூடாது, தீயவும் கூடாது. கரெக்டான பக்குவத்தில் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா வறுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த சாம்பார் மிளகாய் தூள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட செய்யலாம். எல்லாத்தையும்
வெயிலில் காய வச்சு கூட அரைக்கலாம். நாங்கள் போன முறை வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சோம். இந்த முறை வந்து அதாவது வறுத்த மசாலோட டேஸ்ட்டே வந்து அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால் வறுத்து செய்கிறோம். போன வந்து வறுக்காத வந்து வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு வந்தோம். இந்த முறை வந்து மிளகாய் மல்லி மட்டும் நல்லா காய வச்சுருக்கோம். அடுத்தது வேறு ஐட்டம் எல்லாமே வந்து வீணாக வறுத்து எடுத்துடலாம். ஓகேங்களா? கருவும் கூடாது, தீயும் கூடாது, கரெக்டான பக்குவத்தை வறுத்தடிங்கன்னா வீட்டு மிளகாய் தூள், சாம்பார் எல்லாமே வந்து அருமையான டேஸ்ட் இருக்கும். எடுத்துடலாம், வறுபடி வச்சு இப்போ எடுத்துடலாம். இதை ஜீரகம் வறுத்துடலாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வாசனை சூப்பராக ஒரு மணமாக வரும். அது வந்தால் நல்லா வறுத்தாச்சுன்னு நமக்கு அர்த்தம். ஓகேங்களா? உடனே சவுண்டும் வரும். இந்த பாருங்க கரெக்டாக போகிறது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்து வேறதுக்கு மாற்றிக்கலாம். மிளகு வறுத்துடலாங்க. மிளகு தீ வந்து எல்லாமே கம்மியாக வச்சுங்க. அதிகமான தீயில் வறுக்க வேண்டாம், கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வந்து க்ளீனாக வறுத்துடலாம். அது மிளகு நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தான் போதுமா இருக்கும். மீதியும் எடுத்துடலாம். சோம்பு வறுத்துடலாங்க. சோம்பு வறுக்கும்போதே சூப்பரான ஒரு மணமான வாசனை அருமையாக இருக்கும். ஃபுல் பச்சை கலர் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். வாசனை காவும் அருமையாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? இது எடுத்துடலாங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படி எடுத்துடலாம். இப்போ தூங்கில் வச்சு அதையும் வறுத்துடலாம். வரவனே வெடிங்க நல்லா பாருங்கள். இந்த அரிசி வந்து வறுத்தாச்சுங்க. போதுமான பாத்திரம் எடுத்து இது எடுத்துடலாம். இப்போ அதுக்கு இந்த கடுகு வந்து வரவனும் பிடிக்கும். கலர் சேஞ்ச் ஆகும். இதே கலர் இருக்காது, கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? கடுகு பொறி தெரியும் நமக்கு. போன பொரியுதுங்களா? சவுண்டு வருதா? இன்னும் வந்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது எடுத்துடலாம். இது வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாங்க. நல்லா வறுத்துடுச்சு. பாருங்கள், மஞ்சள் லைட்டாக வறுத்துடலாம். மஞ்சள் சுக்கு போடுங்க. இதையும் எடுத்துடலாம். இப்போது வந்து பெருங்காயம் வந்து நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடலாம். கத்தி எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது இந்த கட்டி பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அது ஒரே பீஸாக போட்டுருந்தாங்க. இது வந்து பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கோம். இது லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா வந்து போதுங்க. சூப்பராக மனமாக வாசனை வந்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த அளவு வறுத்தா போதுமாக இருக்கும். இது எடுத்து நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறது கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த புகை வர அப்படியே ஆக நல்ல சூப்பராக வாசனை வந்துருக்கு. இவ்வளோ தாங்க. இதையும் எடுத்துடலாம். வர மிளகாய் மல்லி எல்லாம் க்ளீனாக காஞ்சிச்சு. வெயில் அதிகமாக வந்து சூப்பராக காஞ்சிருக்கலாம். எடுத்துடலாம். இப்போ மிளகா சூப்பராக காஞ்சிருச்சு. மிளகா எந்த அளவுக்கு காயின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எத்தனை மிளகா ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். பாருங்கள், தெரியுதுங்களா? மிளகா பாருங்க அப்படியே நல்லா உடையணும். அதனால உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சினா மிளகு ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது நல்ல வெயில் இருந்தால் ஒரு நாள் காஞ்சால் போதுமாக இருக்கும். வெயில் கம்மியாக இருந்தால் 2 நாள் காய வைங்க. அந்த 2 நாள் காய வச்சிங்கன்னா மிளகாய் எடுத்து இப்படி உடச்சிங்கன்னா அப்படியே மிளகா உடஞ்சிரும். ஓகேங்களா? அது அந்த கீழே வந்து தனியாக வந்து கீழே போட்டிருக்கோம். கீழே இருக்குது, இது மிளகாய் மேலே இருக்குது. இது வந்து காஷ்மீர் சில்லி மிளகாய் இருக்குது. சலசலன்னு சவுண்டு எப்படி வருது பாருங்கள். சரிங்களா? நல்லா ஆச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், கருவேப்பிலை பாருங்கள். இது 1 கப் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா?
கருவேப்பிலை இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது, இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து இது பச்சையாக இருக்கும்போது வெயிலில் காயக்கூடாது. பச்சையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து வீட்டுக்குள்ளேயே இந்த கருவேப்பிலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா போட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வானலில் போட்டு நல்லா உடையிற அளவுக்கு க்ளீனாக வறுத்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மசாலா பாருங்கள், எல்லா மசாலா அதில் இருக்குது. ஓகேங்களா? அத்தனை மசாலா இது போட்டுடலாம். மசாலா போட்டு மசாலா வந்து அது நம்ம வந்து இந்த லவங்கம் பட்டை வந்து வீட்டில் இருந்தில்ல, இப்போ போவோமா அந்த அறைக்கு போகும்போது அங்கே கடையில் போயிட்டு அப்படியே வாங்கி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக வந்து அரைச்சிடலாம். ஓகேங்களா? சூப்பராக சூப்பர் டேஸ்ட்டில். ஓகே, இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அப்புறம் மிளகாத்தூள் அரைச்ச உடனே அங்கேயே கீழே வந்து ஒரு பேப்பரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்து வந்தோம். இருந்தாலும் இன்னும் சூடு லைட்டாக சூடு இருக்குது. இதை அப்படியே விட்டுடலாம். அப்படியே விட்டால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா க்ளீனாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிடலாம். எடுக்கக்கூடிய சாம்பாருக்கு டெய்லி எடுக்கக்கூடியது ஒரு சின்ன பாட்டில் போட்டு வச்சிடலாம். எடுக்கக்கூடாது அப்படியே ஸ்டாக் வைக்கிறது வந்து நல்ல பாட்டில் போட்டு காற்று போகாமல் க்ளீனாக நல்ல ஒரு பாட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டா நீங்கள் 6 மாதம் இல்லைங்க 1 வருஷம் வச்சாலும் அவ்வளோ அதில் கெட்டே போகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அந்தளவுக்கு க்ளீனாக காய வைக்கணும். இல்லை காஞ்சிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா க்ளீனாக இருக்குங்க. ஓகேங்களா? நமக்கு கலர் வந்து சூப்பரான கலரில் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாமே இப்போ எல்லாத்தையுமே இது ஒரு மிளகாத்துலேயும் யூஸ் பண்ணல. இதுவுமே தனியாக கரம் மசாலாலாம் தனியாக போடணும் அப்படிலேயும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் இதே போடலாங்க. அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதே போல் எல்லா ஐட்டமும் நல்லா க்ளீனாக காய வச்சு மற்ற ஐட்டம்லாம் க்ளீனாக வறுத்துட்டு போட்டிங்கன்னா இந்த வறுத்து போட்டாலே அந்த மசாலா டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன பாட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் வந்து ஒரு பெரிய பாட்டிலில் காற்று போகாத அளவுக்கு இல்லை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 6 மாதம் வரும். இல்லை மிஞ்சினா இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போன முறை மிளகா அரைக்கும் போது துவரம்பருப்பு 1 கிலோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். மிளகாயெல்லாம் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக துவரம்பருப்பு உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதே போல் என்ன பண்ணேன், துவரம்பருப்பு வாங்கிட்டு போனேன். பாருங்கள், துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்துடும். இந்த பருப்பு அதுக்குள்ளே போட்டு கொடுக்கும்போது இதில் வந்து தூள் வந்துருக்கு, மிளகாத்தூள் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்து இது மிளகாத்தூள் வந்துருமா. ஜலிச்சு அதில் ஒரு 1/4 கிலோ மிளகாத்தூள் தனியாக எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜலிச்சிட்டு இந்த பருப்பு வந்து மாமலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஒரு கை நீங்கள் பருப்பு வாங்கிட்டே போன துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் அரைச்சதுக்கப்புறமா இதை போட்டு கொடுத்தாங்க. இது ஜலிக்கும் போது ஒரு 1/4 கேஜிக்கு மேலே மிளகாத்தூள் தனியாக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இது ஆற வச்சாச்சு. இவ்வளோ தாங்க. இதே போல் நீங்களும் வந்து மிளகாயெல்லாம் வாங்கிட்டு மசாலா கட்டான பக்குவத்தில் க்ளீனாக காய வச்சு கட்டாமல் செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட். நம்ம கடை தூளை விட நம்ம வீட்டில் அரைக்கிற தூள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகேங்களா? இதே மெத்தடில் நீங்கள் வந்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் காரக்குழம்பு போட்டாலும் சரி, இல்லை சிக்கன் மட்டன் போட்டாலும் சரி, பிஸ்கு போட்டாலும் சரி, இல்லை சாம்பார் போட்டாலும் சரி, எதுக்கு போட்டாலும் அந்த உணவுல அருமையான காரமும் கட்டான பொருள் இருக்கும். டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ்.